வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் saree ரிவ்யூஸ் தான் பண்ண போகிறேன். எனக்கு கொஞ்சம் சாரீனா ரொம்ப பிடிக்குங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சேலம் இளம்பிள்ளையில் தான் ஆன்லைனில் நான் சாரீஸ் எடுப்பேன். இப்போ புதுசாக ஒரு ஷாப்பில் எடுத்திருக்கேன். அந்த ஷாப்பில் எடுத்த சாரீங்களை தான் கொஞ்சம் காமிக்க போகிறேன். நிறைய சாரீ இல்லை, இப்போ தான் நான் 3 சாரீ எடுத்திருக்கேன். பணம் ரீசனபிள் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க அவங்க. இதுதாங்க முதல் சாரீ. இந்த சாரீ பாருங்கள். இது ஆக்சுவலாக அவங்க காட்டன் சொல்லி தான் கொடுத்தாங்க. நான் அப்போவே நினச்சேன் இது காட்டன் இல்லை, 80% காட்டன்னாங்க. ஆக்சுவலாக சில்க் காட்டன் இது. இந்த சாரியோட ப்ரைஸ் என்ன தெரியுங்களா? 399 ரூபாங்க இந்த சாரீ. பிளெயினாக தான் இருக்குது. இந்த டிசைன் இருக்குங்க சாரியில். இந்த சாரீக்கும் இந்த முந்தானி இந்த ப்ளவுஸ் கலர் ரொம்ப அழகாக இருக்குங்க. அதனால தான் இந்த சாரியை நான் சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக 3 சாரீ எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங்குன்னு கொடுத்தாங்க இந்த சாரியை. சாரீ பிரித்து காட்டிருக்கேன் பாருங்கள். பிங்க் கலர் சாரீங்க. முந்தி க்ரீன் கலர் முந்தி. ப்ளவுஸு பிளெயின் கலர், க்ரீன்லேயே பிளெயினில் வருதுங்க. இந்த சாரீ விசிறி மடிப்பில் இருந்தது. முந்தியிலையும் அந்த நடுவில் புட்டா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ரவுண்ட் டிசைன் அதே தான் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் மட்டும் ப்ளெயினாக இருக்குது. சாரீலேயும் அந்த புட்டா டிசைன் ஃபுல்லாக வரலைங்க, அங்கங்கே வருது. சரி, இப்படி காட்டுறேன் பாருங்கள். இதே டிசைன் தான் புடவைலையும் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக தேன் கலருங்க. அடுத்த சாரீ இதில் ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கு. இது கோல்டு சரியா காப்பர் சரியா எனக்கு தெரியலைங்களே. இந்த கலரில் கோல்டு சரி தான் போல். இந்த இந்த கலருக்கு இந்த க்ரீன் கலர் பார்த்த உடனே ரொம்ப ஆசையாகிடுச்சுங்க எனக்கு. அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக பிரிச்சுட்டு என்னால் மடிக்க முடியாது. வெந்தய கலர் மாதிரி கூட இருக்குங்க இந்த கலர். ஏன்னா நான் யாருக்குன்னா தான் கொடுப்பேங்க சாரியை, அதனால் அந்த ஃபோல்டிங் எடுக்க எனக்கு விரும்பலை. நம்மவே வச்சுக்கிறதா இருந்தால் பிரிச்சுடுவேன். பாருங்கள், இதுவும் சில்க் காட்டன் தான். ப்ளெயினாக இருக்குங்க ப்ளவுஸு. இது முந்தி நல்ல க்ரீன். இந்த சாரியும் 399 ரூபாங்க. ஷிப்பிங் ஃப்ரீ. ஆக்சுவலாக ஷிப்பிங் அங்கே 35 ரூபாங்க ஒரு சாரிக்கு. நம்ம 3 சாரியாக எடுத்தால் ஷிப்பிங் ஃப்ரீ. நமக்கு ஏறக்குறைய 105 ரூபாய் ஷிப்பிங் ஃப்ரீயாக கிடச்சிதுங்க. 3 சாரீ எடுத்திருக்கேன் நான், அதனால் சொல்கிறேன். சாரியில் டிசைன் அவ்வளோவா வெளியில் தெரியல, பார்க்குறதுக்கு மைல்டாக தெரியுது. ஏன்னா அந்த கலர்லேயே சரிகை இருக்கிறதுனால தெரியல. முந்தியில் நல்லா தெரியுதுங்க, கிராண்டாக தெரியுது முந்தியில். இந்த சாரீ பாருங்கள். எனக்கு எப்போவுமே இந்த கலர் கொஞ்சம் பிடிக்குங்க. இது ஒரு டார்க் நாவல் பழ கலர். இந்த வீடியோவில் அவ்வளோ கலர் தெரியல, நல்லா இருக்குங்க கலர். பார்டர் இல்லை இந்த சாரீங்களில். இது முந்தி பாருங்கள், இதில் எவ்வளோ கிராண்டாக இருக்குது. இது ஆக்சுவலாக புக் ஃபோல்டிங்கில் இருக்குது, அதனால் இது நல்லா தெரியுதுங்க. டிசைன் பாருங்கள், இதுக்கு இந்த மாதிரி டிசைனு. ப்ளவுஸ் அந்த மெரூன் கலர்லேயே கொடுத்துருப்பாங்க. இருங்க, கொஞ்சம் விரித்து காட்டுறேன். இதை மடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த சாரீ ப்ளெயினாக இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் புட்டா மாதிரி வருது. சாரியோட ப்ளவுஸ் இது தாங்க, ப்ளெயினாக இருக்குது. ப்ளவுஸ்க்கெல்லாம் பார்டர் இல்லைங்க.
முந்தானி நல்ல கிராண்டாக கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் நல்லா தெரியுது. இந்த மாதிரி சின்ன நாட் போட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இளம்பிள்ளை சாரிக்கெல்லாம் நாட் போடுறதுக்கு 40 ரூபா ஆகுதுங்க. இது சில்க் காட்டன் தான், லேஸாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து இதை மெயின்டைன் பண்ணுறது வந்து வாஷிங் மிஷினில் போடக்கூடாதுங்க, அதுதாங்க முக்கியம். வாஷிங் மிஷினில் சுற்றினா சுருங்கின மாதிரி ஆகிடும், அதனால் சொல்கிறேன். இந்த புட்டா சாரீ ஃபுல்லாக தாங்க வருது. இந்த கர்ச்சீஃப் எல்லாங்க எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் பணப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர் பக்கங்க, அரக்கோணம் பக்கம் இருக்குது, அங்கே போகும்போது வாங்கிட்டு வந்தாருங்க. ஒரு 10 கர்ச்சீஃப் வாங்கிட்டு வருவார். இந்த கர்ச்சீஃப் எல்லாம் 20 ரூபா 15 ரூபா அப்படி தருவாங்க. பியூர் காட்டனுங்க இது. அவங்க நூலில் லுங்கி செய்வாங்க. அங்கே லுங்கி வாங்கினா இன்னும் விலை கம்மியாக இருக்குங்க, நல்லா கிடைக்கும். இது பாருங்கள், ஆக்சுவலாக ஒரு சின்ன ஃபினிஷிங் ஒர்க் பாருங்கள், எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இந்த கர்ச்சீஃபில். 100% பியூர் காட்டனுங்க இதெல்லாம். நம்ம நாட்டிலங்க காட்டன் புடவை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வெளியில் போகிறவங்களுக்கு காட்டன் துணி, காட்டனில் பயன்படுத்துகிற பொருட்கள் ரொம்ப அவசியமாக இருக்குது. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு கூட, ஆண்களுக்கு கூட கர்ச்சீஃப் ரொம்ப அவசியமாக தேவையாக இருக்குது. அது பியூர் காட்டனில் இருக்கிற கர்ச்சீஃப் வந்து நல்ல விலை கொடுத்து கூட வாங்கி பயன்படுத்தணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதே போல் வெயில் காலத்துக்கு தண்ணிங்க, நிறைய தண்ணி குடிக்கணும், ஃப்ரூட் சாப்பிட்ணும், கொஞ்சம் சப்போர்ட், அது ரொம்ப முக்கியமாங்க. இப்போ நான் காட்டன் பற்றி சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேங்க. நம்ம நாட்டில் காட்டன் புடவை எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் நம்ம தமிழ்நாட்டில். ஏன்னா கோடை காலத்தில் இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு ரொம்ப காட்டன் அவசியமாக இருக்குது. காட்டன்றது காட்டன் சாரியை சொல்லலைங்க நான். காட்டனில் ஜென்ஸுக்கு ஷர்ட்டு, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, சுடிதார் எல்லாமே காட்டனில் இருந்தால் நல்லது. இப்போ நான் இங்கே காமிக்கிறது லேடிஸ்க்கான காட்டன் புடவைகள். இப்போ அதனால் சில புடவை பற்றி சில செய்திகளை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நமக்கு நிறைய காட்டன் சாரீ பேர் சொல்கிறாங்க, கேள்விப்படுறோம். ஆனாலும் எந்த காட்டன் சாஃப்டாக இருக்கோ அது நமக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. சில புடவை விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் கேளுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ காட்டன் சாரியில் செட்டிநாடு காட்டன் இருக்குங்க. செட்டிநாடு நம்ம காரைக்குடி காட்டன் தாங்க. அது ஒரு சாரீ. காஞ்சி காட்டன், கரிஷ்மா காட்டன், இது ஒரு கம்பெனியோட நேமுங்க. மங்களகிரி, சந்தேரி காட்டன், டான் காட்டன், போச்சம்பள்ளி காட்டன், கோட்டா காட்டன், டோரியா காட்டன், கதர் காட்டன், இப்படி நிறைய இருக்குங்க. செட்டிநாடு காட்டன்றது கொஞ்சம் லாங் லைஃப் வருங்க, நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம காஞ்சிபுரம் காட்டன், பட்டுக்கு ரொம்ப புகழ்பெற்றது காஞ்சிபுரம். அங்கே பார்ட்ரு வச்ச காட்டன் சாரியும் நெய்கிறாங்க. அப்புறம் மங்களகிரி காட்டனுங்க. மங்களகிரி காட்டன் வந்து ஆந்திராவில் செய்கிறாங்க. இந்த சாரீ கொஞ்சம் லேஸாக இருக்குங்க, ஜரிகை பார்ட்ரு இருக்கும் இதில். டாண்ட் காட்டன், இது வந்து வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப பிரபலங்க. நம்ம ஊர்லேயும் பெங்கால் காட்டன்னு ரசிகர்கள், ஒரு குறிப்பிட்ட ரசிகர்கள் பெங்கால் காட்டனுக்காகவே இருக்காங்க. அதனோட விலை கூட அதிகமாக இருக்குங்க இங்கே பெங்கால் காட்டன். கோட்டா காட்டன் டோரியா அப்படின்னு ஒரு காட்டன் இருக்குது. இது வந்து ராஜஸ்தானோட ஸ்பெஷல். இதில் ஒரு சின்ன சின்ன கட்டமாக இருக்குங்க அந்த கிளாத்து. இதுவே அந்த வடிவமைப்பே அப்படி தான் இருக்கும். இதுவும் லேஸாக தான் இருக்குங்க, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இது வந்து இப்போது பல வகையான மெட்டீரியல் கூட வருதுங்க. கோட்டா டோரியா. சந்தேரி காட்டன் இப்போ தமிழ்நாட்டில் ஃபேமஸாக இருக்குங்க. இதனோட பூர்வீகம் வந்து மத்திய பிரதேசம். போச்சம்பள்ளி தெலுங்கானாவோட தனித்துவமான புடவைங்க. எனக்கு போச்சம்பள்ளி சில்க் ரொம்ப பிடிக்கும். போச்சம்பள்ளி சில்கில் ஒரு சாரீ எடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன், கூடிய சீக்கிரம் எடுப்பேன். கதர் அல்லது நூல் புடவை, அதாவது மிக குறைஞ்ச விலையிலேருந்து அதிக விலை வரையும் இருக்குங்க. மல்மல் காட்டன் இருக்குது, காதி காட்டன் இருக்குது.
இப்போ கொஞ்சம் வருஷமாக நம்ம ஊரில் கலம்காரி காட்டன் ஃபேமஸாக இருக்குது. அது ஒரிஜினலான்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த டிசைன் வந்து பிரிண்டட் தாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து கலம்காரி அப்படின்னு ஒரு பேனாவால் வர்ணம் தீட்டுது. நான் இங்கே கிடைக்கிறது வந்து அந்த மாதிரி வர்ணம் தீட்டின புடவைங்க இல்லைங்க. அந்த டிசைனே கலம்காரின்றாங்க. பிச்சுவாட் டிசைன் கூட ஒரு டிசைன் சொல்கிறாங்க. எல்லாமே இப்போ வந்து மிஷின் ஒர்க்குங்க தாங்க, ஹேண்ட் ஒர்க் இல்லை. பொதுவாக நம்ம தமிழ்நாட்டிலங்க சம்மர் டைம்னால் லேடிஸ் அதிகம் விரும்புவது காட்டன் புடவை தாங்க. காட்டன் துணியில் தயாரிக்கிற உடைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம உடலை குளிர்வாக வச்சுக்க உதவும். வெளியில் ஆஃபீஸ் போகிற பெண்களுக்கு நிச்சயமாக காட்டன் தாங்க தேவை. என்னோடய சேனலை பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்த அனைவருக்கும் நன்றி. நீங்கள் அனைவரும் என்னோடய சேனலை பார்க்கணும், தொடர்ந்து ஆதரவு அளிக்கணும். மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். என்னோடய சேனல் நேம் புண்ணியம் வீடு. அப்புறங்க நீங்கள் யாருமே கமெண்ட் போட மாட்டேன்றீங்க. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.